ஹாய் ஹாய். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்கள் ஆளு கூட செம்மையாக டேஸ்ட்டாக சாப்பிட போகிறீங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிங்கிள்ஸ்ன்னு பார்க்கலாம். இஸ்ஸோ இப்போ ட்ரிங்கோலையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சட்டன்னு ஒரு 4-5 ஃபோட்டோவையும் பிடிச்சிட்டு சரி நம்ம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு மெனுவை பார்த்தா ப்ரோன்ஸை மட்டும் வச்சே எக்கச்சக்கமான இதுவரைக்கும் பார்க்காத மீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி அப்படி என்னத்தான் இந்த ப்ரோன்ஸை மட்டும் வச்சே பண்ணுறாங்கடி செஃப்டையே கேட்டுருவோம். Hi. How do you enjoy cooking in ISO? කුකින් තමා මගේ පැෂන් එක. අලුත් ඩිෂස් හදලා ඉස්සෝ එකේ ඔයාලට දෙන එක තමා මගේ එකම සතුට. Then, what the special thing in ISO? අපේ ස්පෙෂල්ම තියෙන ඉස්සෝ තමා මේන් යන්නේ. එතකොට ඉස්සෝ වලට අමතරව අපේ බෙවරේජ් අයිටම් තියෙනවා, ස්ටාර්ටර්ස් තියෙනවා, ඩෙසර්ට් අයිටම් තියෙනවා. එතකොට ක්‍රෑබ්, ෆිෂ් ඇන්ඩ් චිප්ස් වගේ අයිටම්ස් ගොඩක් තියෙනවා. මේන්ලි ගෙස්ලා ගොඩක් එන්නේ ඉස්සෝ කන්න තමා අපි ළඟට ඉස්සෝ හොයාගෙන තමා එන්නේ මෙහෙට. Thank you. செஃப்டை கேட்டு அங்கே உள்ள பெஸ்ட் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ண வேண்டி இருந்தா இன்னைக்கு ஒரு புடி. அப்படின்னுட்டு ஸ்டார்டர்ல இருந்து ஆர்டர் பண்ணலாம் வேண்டிட்டு கிட்ஸுக்கும் அடல்ட்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி பெட்டர் ஃப்ரைட் ப்ரான்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். பாப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நல்ல க்ரன்ச்சியாக இருக்குது. சோஸோட டிப் பண்ணி சாப்பிடக்குள்ள இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவரை கொடுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டர் பேக்கேஜ் இது நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். எல்லாமே ப்ரான்ஸில் ட்ரை பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு. பார்ப்போம் அதில் டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு. ஃபிஷ்ஷை நல்லா பெட்டர் பண்ணியிருக்காங்க. அதோட 2 டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்டார்டர் பேக்கேஜுக்கு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன்னு தான் சொல்லுவேன். அது கூட பொட்டாட்டோ ஃப்ரைஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலி வெயிட் பண்ணிட்டு இருந்த மெயின் டிஷ்க்கு போவோம். இஸ்ஸோ மெனுலையே புதுசாக இன்க்ளூட் பண்ண கட்சுகரி ப்ரானை தான் நான் மெயின் கோர்ஸாக சூஸ் பண்ணேன். அதைத்தான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். கட்சுகரி ப்ரான்ஸில் இதில் உள்ள கறி அரோமா ஒரு இந்தியன் ஸ்டைலையே ரிசெம்பிள் பண்ணுதுங்க. சான்ஸே இல்லை. மெயின் டிஷ்க்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். எல்லாமே சாப்பிட்டு முடிஞ்சு கடைசியாக குடிக்கிறதுக்காக கூலாவுண்டு ஹொட்டாவுண்டு ஆர்டர் பண்ணியிருக்கு. ஊருக்கு ஷேர்லி டெம்பிளும் ஹொட்க்கு கடைச்சாயும் எடுத்தேன். ஷேர்லி டெம்பிளை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. அடிக்கிற வெயிலுக்கு வேற லெவலுங்க. அடுத்ததா சூடா கடைச்சாய் ட்ரை பண்ணுவோம். என்னத்தான் விதமாக சாப்பிட்டாலும் கடைசியாக ஒரு டீ குடிக்கிற ஃபீல் வரும் பாருங்க. வேற லெவலுங்க. இவங்க கடைச்சாயும் செம்மையா இருக்கு. கடைசியாக டெசர்ட்டோட முடிச்சுக்கலாம்னு பனானா ஸ்ப்ரிங் ரோலை ஆர்டர் போட்டேன். இப்போ எக்ஸ்க்ளூசிவாக இவங்க ஆட் பண்ண இந்த டெசர்ட் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. செம்மையாக இருக்கு. நான் இன்னொரு பைட் போப்புறேன் பாருங்க. ஓவராலாக இவங்களோட ஃபுட், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் சர்வீஸ் எல்லாத்துக்கும் 10க்கு 10 கொடுக்கலாங்க. நீங்களும் உங்கள் ஆளு கூட இல்லைன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் இங்கே விசிட் பண்ணிடுங்க. என்ஜாய் பண்ணிடுங்க.